Welcome to channel Zone 14 Football. So Premier League Game Week 32 ஓட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். 32 தானே கரெக்டாக தான் சொன்னேன், இல்லை எங்களுக்கு 32 தான்ப்பா கரெக்ட். ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு கேம் ஆடி இருக்கனால எனக்கு தெரில. ஸோ கேம் வீக் 32 ரிவ்யூ ரொம்ப நாள் கழிச்சு ப்ரீமியர் லீக் ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ எனக்கு நல்லா இருக்குன்னுலாம் நான் சொல்லி இது பண்ண மாட்டேன். பர்சனலாக எனக்கு வந்து காண்டாக தான் இருக்குது. பட் ப்ரீமியர் லீக் இஸ் பேக்குன்றது போது ஜென்ரிக்காக கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் சரி, உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு இன்னும் மேட்ச் நடக்கல, சொல்ல முடியாது. எனக்கு என்ன, நீ வந்து தோத்தனால சோகத்துல இருக்க. எனக்கு என்னன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த மண்டே மேட்சை போட்டு சாவடிக்கிறாங்க. ஏற்கனவே வந்து 22-23 நாள் ஆச்சு விளாண்டு. நான்லாம் வந்து ஃபுட்பாலே பாக்குறது மற்ற டீம் ஃபேனாவே ஆயிட்டேன். அந்த மாதிரி பண்ணிட்டாங்க 20 நாளா வந்து மேட்ச் பார்க்க விடாம. ஸோ அந்த சோகம் எனக்கு இருக்கு. பட் பரவாயில்ல, நாளைக்கு ஜெயிச்சிரும்னு தோணுது. உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் கேம் ஆர்சனல் வர்சஸ் போர்ன்மவுத். ஒரு அற்புதமான கேம் போர்ன்மவுத்துக்கு, எங்களுக்கு கிடையாது. ஆனால் இதை பற்றி நான் என்ன ஒரு வீடியோ ரேன் பண்ணி நான் போட்டிருப்பேன். என்னடா வீட்டிலே அடிச்சிட்டிங்க. உண்மையிலே நான் எதிர்பார்க்கலடா. ஹோமில் வந்து இந்த சீசன் நல்லா ஆடிட்டு இருந்தோம். லிட்டரலாக மான்செஸ்டர் யுனைடெட் மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்கீங்க, ஓகேயா? ஸோ எனக்கு என்னென்னா, எவ்வளோ மட்டமாக ஆடினாலும் ஒரு ஃபம்பிள் இருந்தாலும் ஹோம் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த ஒரு ஜோஷ்லேயே ஒரு பர்ஃபார்மன்ஸ் போடுவோம். நான் ட்ராவே வந்து லாஸ்ட் மாதிரி தான் பார்ப்பேன், ஓகே, இந்த சுச்சுவேஷனில். ஸோ நான் போர்ன்மவுத்தோட லூஸ் ஆகும் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஏன்னா ஸ்போர்ட்டிங்கோட வின் பண்ணிட்டு வரோம் அவே ஃப்ரம் ஹோம். ஸோ அதுவே ஒரு மோட்டிவேஷன். அப்போ இந்த கேம் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம்னு நினச்சி தான் நான் உட்காந்து பார்க்குறேன். பட் ஆனால் சத்தியமாக இந்த கேம் ஒரு நிமிஷம் கூட நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஆடல. நாங்கள் அந்த அளவுக்கு புவராக ஆடினோம். ஒரு இன்டென்ட் இல்லை. அதான் சொல்கிறேனே, அர்டேட்டா வந்து பயப்படுறான்டா, பயந்து சாவுறான்டா அவன். அதாவது நீ அவனுக்கு இந்த மாதிரி ஃபுட்பால் ஆடத்தரலாம் பரவாயில்ல, நீ ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் எல்லா சீசன் எடுத்துக்கோ, அவ்வளோ பாசிட்டிவ் ஃபுட்பால் ஆடுவோம். ஒரு 2 கோல் விட்டாலும் 3 கோல் அடித்து ஜெயிப்போம். அந்த மாதிரி ஒரு கம்பேக் பண்ணுவோம். ஏன் ஒரு போர்ன்மவுத் அவே கேம் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து அவேல வந்து கேப்ரியல் மிஸ்டேக் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் போய் கோல் அடிச்சுலாம் ஜெயிப்போம். நிறைய கேம் அப்படி பண்ணியிருக்கோம். நியூ கேசலில் போய் ஃபைட் பண்ணி வின் பண்ணது, இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும் போது அந்த ஃபைட்டு எதுவுமே இங்கே இல்லை. அதாவது ஐயோ நம்ம தோத்துறக்கூடாதுன்ற மைண்ட் செட்டில் ஆடும் போது எண்ட் ஆஃப் த டே நீ தோற்று தான் போகிற. ஸோ நான் வந்து இந்த பிளேயர்ஸை ப்ளேம் பண்ணுறது, டாக்டிக்ஸு, இன்ஜுரிஸை ப்ளேம் பண்ணுறதுலாம் நான் பண்ணவே போகிறதில்ல. நான் ஒரே ஒருத்தராக ப்ளேம் பண்ணுவேன், அர்டேட்டா. ஏன்னா இது வந்து தொடர்ந்து 4 வருஷம் ஒரே பேட்டர்ன் நடக்கும் போது இட்ஸ் நாட் அபவுட் த ஸ்குவாட், இட்ஸ் நாட் அபவுட் த ஸ்குவாட் டெப்த், இட்ஸ் நாட் அபவுட் த ஃபார்ம், இட்ஸ் நாட் அபவுட் த இன்ஜுரிஸ், இட்ஸ் அபவுட் த மென்டாலிட்டி. அது அர்டேட்டாவுக்கு சுத்தமாக இல்லை. அதனால் இந்த சீசன் இப்போ எனக்கு தெரியல என்ன நடக்க போகுதுன்னே தெரில. ரொம்பவே மோசமான நிலமையில் இருக்கும். நீங்கள் என்னடா 6 பாயிண்ட் லீடுன்னுவீங்க. அது வித்தின் த செகண்ட்ஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட்டு கேம் மான்செஸ்டர் சிட்டி ஹோமுக்கு போய் ஆடணும். அவங்க இப்போ தான் செல்சியை 3-0 போட்டாங்க. ஸோ ஆஸ் அன் ஆர்சனல் ஃபேனாக தெரில, எனக்கு இன்னும் ஃபியூ வீக்ஸ் எப்படி போகுதுன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கஷ்டம்தான், ரொம்பவே கஷ்டம்தான். அதான் நீங்கள் இப்போ ஹோம்லேயே போர்ன்மவுத்தோட தோத்துட்டீங்க. இதில் எட்டிஹாட் வேற போகணுன்றீங்க சிட்டியோட ஆடுறதுக்கு. அது 6 பாயிண்ட்டு அவனுங்க கேம் இன் ஹேண்டு, அது ஜெயிச்சு அவன் மொத்தமாக எல்லாமே வந்து இப்போ சிட்டி கையிலன்னு சொல்ல முடியாது. எல்லாமே நெக்ஸ்ட் கேம் கையில் தான் இருக்குது. ஆர்சனல் சிட்டி அந்த கேமில் வந்து எவன் வந்து நல்லா விளாண்டு நல்லா பாயிண்ட் எடுக்கிறானோ அவனுக்கு வந்து ஒரு சரியான மென்டாலிட்டி பூஸ்ட் கிடைக்கும். சிட்டி அந்த கேம் தோத்தாலே வந்து அவங்களுக்கு ஒரே பிரச்சனை என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து அவங்களோட அதிகமாக போயிடுவீங்க. பட் அப்பயுமே வந்து வச்சுக்கேன், அவனுங்க வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக தான் வருவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு பாயிண்ட் லூஸ் பண்ணி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறீங்க அப்பப்போ. அண்ட் இது வந்து அவங்களோட பெஸ்ட் சீசன்னா கண்டிப்பாக சொல்லவே முடியாது. பயங்கர இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. ஹாலண்ட்லாம் வந்து ஃபயரே பண்ணுறது இல்லை. ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் ஃபயர் பண்ணார், அதுக்கப்புறம் அப்படியே அமுங்கிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சுத்தமாக அவங்க ஃபுல் டீமாகவே தான் இப்போ ஆடுறாங்க. அது இன்னுமே டேஞ்சர் தான் வச்சுக்கீங்க. ஒரு பிளேயரு ஃபோக்கஸ் இருந்து அவன் ஃபார்ம் அவுட் ஆனா கூட வந்து ஓகே என்ன சொல்ல போறேன். இப்போ இந்த கேம் பார்க்குறோம். இந்த கேம் வந்து இப்போ நீ வந்து அவுட் சைட் ஃபேனா நீ பார்க்குற. ஆர்சனலுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இதுக்கு ரொம்ப 2 காம்படிஷன் வெளியே வந்தாச்சு. இப்போ ஒரு டேமேஜிங் டிஃபீட்டு. இப்போ சீசன் குவாட்ராபுல்னு ஒரு காமெடி ஆரம்பிச்சு இப்போ கடைசியில் இப்போ பார்த்தோன்னா 2 காம்படிஷன் இருக்குது. 2 காம்படிஷன் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அது கிடைக்குமான்றது தெரியல. ஸோ இதுக்கப்புறம் எப்படி ஃபோக்கஸ் இருக்கணும், அது எப்படி
இருக்க போகுது. ஃபோக்கஸ்லாம் என்ன, எல்லாமே பிளேயர்ஸ் இருக்காங்க, டேலண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. மேனேஜர் தான், மேனேஜர் கொடுக்குற அந்த மனசு இல்லன்றியா நோட்ஸ், அந்த டாக்டிக்ஸ் தான். அவன் மேனேஜருக்கு அந்த என்ன சொல்றது, அந்த மென்டாலிட்டி சுத்தமா இல்ல. போய் ஆடுங்கடா, நல்லா அட்டாக்கிங்கா ஆடுங்க, பாசிட்டிவா ஆடுங்க. அப்படி ஆடி தோத்தா பரவாயில்ல. இது மாதிரி பேக்குத்தனமா வந்து உட்காந்துட்டு நம்ம ஒரு இன்டென்ட்டே காட்டாம தோக்குறதுலாம் வந்து, அதுவும் ஹோம்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப. ஏன்னா நீ போர்ன்மவுத் அவே போய் தோத்தினா கூட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். போர்ன்மவுத் வந்து 12 கேம்ஸ் அன்பீட்டனா இருக்காங்க பிரீமியர் லீக்ல. அண்ட் ஹோம்ல வந்து பெரிய பெரிய ஸ்கல்ப்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் இயர்ஸாவே. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஹோம்ல இப்போ உங்கள் ஹோம்ல தோக்குறது தான் வந்து, அதுவும் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்டிங்கோட ஆடுறீங்க, ஒரே ஒரு கோல் லீட்ல தான் இருக்கு. அவனுங்க 3 கோல் லீடே 5 கோல் அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்தாங்க போன ரவுண்ட்ல. ஸோ ஸ்போர்ட்டிங்லாம் டெஃபினெட்லி லெவல்ஸ் அஹெட் போர்ன்மவுத்துக்கு. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் சிட்டி கேம்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, அடுத்த கேம் பாருங்க. இந்த வீக் வந்து ஸ்போர்ட்டிங் வருது. ஸோ அந்த கேமை நீங்கள் வந்து ஜெயிச்சா மட்டுமே தான் வந்து உங்களுக்கு வந்து சிட்டி கேமை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸ்போர்ட்டிங்கே தோத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு, காலி. 3 கப்பு காலி ஆயிரும். அப்புறம் அடுத்து சிட்டியோட வருவீங்க, 4வது கப்பு அவனுங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ ஆக மொத்தத்துல வந்து அர்டேட்டா அவுட்னு சொல்ல வேண்டியதான் இந்த வாரத்து எண்ட்ல. அதாவது உண்மையா ஆக்சுவலி நீ ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்க. பெப்புக்கு இது நல்ல சீசன் கிடையாது, மேன் சிட்டிக்கு நல்ல சீசன் கிடையாது, இன்கன்சிஸ்டண்டா இருந்தாங்க. அப்படி இப்படின்னு இருந்தாலுமே அவங்களோட மோசமான சோ கால்டு மோசமான சீசன் சொல்றதுலேயே அவனுக்கு EFL அடிச்சிட்டாங்க, FA கப் அடிச்சிருவாங்க, ப்ரீமியர் லீக்ல அடிக்கிறதுக்கு ரொம்பவே க்ளோஸராக இருக்காங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெப்போட குவாலிட்டின்னு நினைக்கிறேன். லிட்ரலாக உன்னோட டவுன்ஃபால்லே நீ இவ்வளோ பண்ணுறனா நீ யாருன்னு அதிலே தெரியுது. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அர்டேட்டாக்கும் பெப்புக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். அதாவது இப்போ இருக்க மாடர்ன் டேக்கு எல்லாத்துக்கும் ஸ்குவாட் இருக்குது, எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறாங்க, கிளப்பு பிளேயர்ஸ் வாங்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது, ஆயில் மணிலாம் சொல்லி அதை மேன் சிட்டியை இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எல்லாரும் இது பண்ணுறாங்க. அந்த விதத்தில் ஒரே விஷயம் மட்டும்தான், பெப்புட்ட அந்த அட்டாக்கிங் மென்டாலிட்டி அண்ட் பிரேவ்னஸ் இருக்குது. ஆனால் இங்கே அர்டேட்டா அது சுத்தமாக கிடையாது. அவன் பதுங்கி பயப்படுறான். ஓகேயா, அங்கே தான் அதான் மேஜர் டிஃப்ரென்ஸே இவங்க 2 பேர்த்துக்கும். அவன் அங்கே அசிஸ்டண்ட்டாக இருந்து கற்றுருந்தான்னு வையன், கண்டிப்பாக பெப்புட்ட இதை கற்றுருக்கணும். ஆனால் அவனுக்கு வந்து பயம் மட்டும்தான் இருக்குது. லிட்ரலாக இப்போ சில ஆர்சனல் ஃபேன்ஸ், நான் நிறைய கமெண்ட்ஸ் படிக்கிறேன், என்னன்னா இந்த சீசன் ஜெயிச்சாலுமே அர்டேட்டாவை தூக்கணும். பிகாஸ் நாங்கள் இந்த கிளப்புக்கு ஃபேனாக வந்ததே அந்த பியூட்டிஃபுல் அட்டாக்கிங் ஃபுட்பாலை பார்க்க தான். பட் ஆனால் இப்போ அது சுத்தமாக கிடையாது. சரி, அது இல்லைனா அட்லீஸ்ட் கப்பாவது அடிப்பாங்கன்றதுக்காக தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம். அதுவும் இல்லைன்ற பட்சத்தில் எதுக்கு ஐடென்டிட்டியும் விட்டுட்டு ட்ராஃபியும் அடிக்காமல் கலாய் வாங்கிட்டு இது எதுக்குன்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அர்டேட்டாக்கு உண்மையிலே நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் ஃபார் ஹிம். அவன் டைட்டில் அடிச்சே ஆகணும். அடிக்கலனா he has to be sacked. இருக்குது செம்ம ஸ்குவாடு. எனக்கு என்ன இப்போ பயமாக இருக்குன்னா, இந்த பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ்லாம் அவங்க ஃபெட்டப் ஆகி டீமை விட்டு போயிட்டாங்கன்னு வையன், திருப்பிலாம் என்னால் ரீபில்ட்லாம் யோசிக்கவே முடியல. திருப்பி ஒரு 10 வருஷம் எடுக்கும், அது ரொம்ப கஷ்டம்டா. அதாவது யோசிப்பேன், சலீபா, கேப்ரியல் அண்ட் பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் நம்ம எங்கள் டீமில் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஃபெட்டப் ஆகி இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு என் டீமை விட்டு, ரியல் மேட்ரிட், பார்சிலோனா பெரிய பெரிய டீமுக்குலாம் போயிட்டாங்கன்னா திருப்பி நாங்கள் ரீபில்ட் ஃபேஸ்லேயே தான் இருக்கோம். ஸோ அர்டேட்டாக்கு இட்ஸ் டூ ஆர் டை. You have to win this season. கண்டிப்பா, இல்லனா you are out. கண்டிப்பா, டெஃபினெட்லி அவுட். நிறைய பேசிட்டோம் நம்ம. இவன் வந்து பெப்பு கீழே பண்ணா ஒன்று ஃபுல்லி பாசிங் அண்ட் அட்டாக்கிங் பாசிட்டிவ் கேம் ஆடினா பரவாயில்ல. இவன் வந்து டிஃபென்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறான். சரி, அட்லீஸ்ட் மொரினியாவது பண்ணாலாவது பரவாயில்ல, அதுவும் பண்ணுறது இல்லை. ஸோ ரெண்டுமே பண்ணாமல் நடுவில் மாட்டிட்டு இருக்கான். அதான் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா பார்த்துருக்கோமே, இப்போ பெப்பு கீழே வந்த ட்ரெயின் ஆன நிறையா மேனேஜர்ஸ், என்சோ மரஸ்காலாம் வந்து கிளப் வேர்ல்டு கப் அடிச்சிட்டான் ஒன்றுமே பண்ணாமல். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ வின்சென்ட் காம்பனியை பார்த்தேன்னு ஏன், அவன் செதைச்சிட்டு புண்டஸ்லீகா ரெக்கார்டு 50 வருஷம் ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நோ எக்ஸ்கியூசஸ், ஜெயிச்சே ஆகணும், இல்லைனா சாக் மட்டும்தான், வேற ஆப்ஷனே கிடையாது. இல்லைனா சலீபாலாம் வந்து நிறைய ரியல் மேட்ரிடோட டாக்ஸ்லாம் நிறையா வந்துட்டு இருந்தது லாஸ்ட் இயர்ஸா. ஆனால் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ வேற வழியே கிடையாது. நான் அதே இதில் அப்படியே நெக்ஸ்ட் கேமுக்கு போவோம். செல்சி சிட்டி புதைச்சி எடுத்துட்டாங்க. சிட்டி 3-0 வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆமாம், நீங்கள் வந்து வெறும் ஸ்கோர் லைனை பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபுல் டாமினண்ட்டாக விளாண்டுருப்பாங்கன்னு நினைப்பீங்க. பட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே செல்சி தான் செமையாக ஆடினாங்க. பட் செல்சி வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு சுத்தமாக லக்கே கிடையாதுடா. ஏன்னா சரியாக பிரேக் பண்ணுவாங்க. சிட்டியோட டிஃபென்ஸை வந்து
புதைச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அவ்வளோ சான்சஸ், அவ்வளோ கவுண்டர் அட்டாக்கிங், அவ்வளோ ஃப்ரீயா விங்கில் வந்து பெட்ரோ நெட்டோ இருந்தாலும் சரி, பாமர் வந்து அந்த பால் எடுத்துட்டு ப்ராக்ரஸ் பண்றது, குக்குரெல்லாம் இன்னைக்கு வந்து சரியான கேம், அவனுக்கு அத்தனை ஷாட்டு. ஸோ பயங்கரமா இருந்தது செல்சிக்கே. பட் அவங்களால என்ன அந்த கோல் தான் அடிக்க முடியல. கோல் அடிக்க முடியாதுன்னா சிட்டி வந்து எப்போ வேணாலும் கேம்குள்ள வருவாங்க. அது மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்ல வந்து செமையா வந்து செதைச்சிட்டாங்க. அதுவும் இன்னைக்கு ஹாலாண்டு திரும்பி கோலே கிடையாது, பட் அப்பயுமே 3 கோல் அடிச்சு குவேஹிலாம் வந்து ஒரு ப்ராப்பர் வேர்ல்ட் கிளாஸ் சென்டர் ஃபார்வர்ட் ஃபினிஷ் போடுறான் அவன் பாக்ஸுக்குள்ள இருந்துட்டு. அண்ட் செர்க்கி 2 அசிஸ்ட், மொரட்டு ஃபார்ம்ல இருக்கான் அவன். அவன் வந்து ஃபுட்பாலரா இல்லை என்ன ஒரு இன்ஃப்ளூயன்சரா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. பிச்சில் என்னென்னமோ பண்ணுறான். அண்ட் செமேனியோலாம் வந்து கட் பண்ணி செதைச்சிட்டான் இன்னைக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் அந்த டோக்கு, செமேனியோ, செர்க்கி அந்த 3 அட்டாக்கிங் ஹாலண்டுக்கு பின்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து புதைச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ செல்சிக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து மட்டமான பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் கைசேடோ வந்து சொல்லியே அவனோட ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ். டைரக்டா அப்படியே டோக்குட்ட கொடுத்து அப்படியே கோல் அடிக்க விட்டான் 3வது கோல். ஸோ செல்சிக்கு ஒரு மோசமான ரிசல்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு கீழே இருக்க எல்லா டீம்ஸுமே வந்து இப்போ 1 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். எவர்டனு, பிரென்ட்ஃபர்டு, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் வந்து பிரைட்டன்லாம் 2 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ நெக்ஸ்ட் சீசன் யூரோப்பே இல்லாத மாதிரி தெரியுது செல்சி. இப்போ லாஸ்ட் 7 கேம்ஸ்ல ஒரு வின்னு தான் பண்ணியிருக்காங்க. பட் பார்ப்போம் நெக்ஸ்ட் கேம்ஸ் எப்படி போகுது. என்னன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குல்ல செல்சிக்கு, அதாவது கீழே இருக்கவங்களே அவங்க மேலே வர நிறைய வாய்ப்பு இருக்குது. யூரோப்பே டவுட்டுன்ற இருக்க சிச்சுவேஷன் இருக்குது. பட் ஆனால் அவங்க ஃபேன்ஸ் என்னன்னா இன்னைக்கு தோக்கணும்னு தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா அவங்க தோத்தா சிட்டிக்கு வந்து டைட்டில் ரேஸ் ஈஸியாக இருக்கும், ஆர்சனல் ஜெயிக்க மாட்டாங்க. எனக்கு சத்தியமாக புரியல. அதாவது அவங்க கிளப்பை லவ் பண்ணுறத தான் நீங்கள் வந்து ஆர்சனலை ஹேட் பண்ணுறது ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. பிகாஸ் என்ன கேட்டான்னு நான் ஒரு ஃபேனாக இருப்பேன், எனக்கு நிறைய ரைவல் கிளப்பை பிடிக்காது தான். ஆனால் என்றைக்குமே என் டீம் ஒரு மேட்ச் தோத்தா இன்னொருத்தவனுக்கு ப்ராஃபிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் தோக்கணும்னா நான் பார்த்ததே கிடையாது. என் தெரிஞ்சு ரியல் ஃபுட்பால் ஃபேன்ஸ் அப்படி பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் சப்போர்ட் பண்ணி பார்த்தேன்னா எந்த கேமாக இருந்தாலும் என் கிளப் ஜெயிக்கணும்னு தான் நான் பார்ப்பேன். ஓகே, ஸோ அந்த எப்படி அப்படி சொல்கிறாங்க, அது வந்து ஃப்ளெக்ஸ் வேறு பண்ணுறாங்க. இதே தான் வந்து ஒரு சீசன் ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ் பண்ணாங்க, அதாவது ஸ்டேடியம்லேயே பண்ணாங்க சிட்டியோட இந்த இது ஐயோ தோத்த ஆர்சனல். உங்கள் பொழப்பை பாருங்கடா, அதாவது உங்கள் பொழப்பே இதாகிட்டு இருக்கு. இப்போ எங்களை சொல்கிறீங்க நாங்கள் யார் வேணாலும் தோப்போம், போன்மோர் தான் தோத்தோம். ஓகே, ஸோ நாங்கள் வேறு யாருக்குள்ளே தோக்கலாம். பட் நீங்கள் ஜெயிச்சாதான் யூரோப் ஸ்பாட்ஸ் இருக்குது, இல்லை நிறையா ஒரு முக்கியமான பிளேசஸ் பிடிக்க முடியும். பட் அதெல்லாம் வேணாம், பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலான்றீங்க. இந்த மேட்ச் தோற்றிங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி பார்ப்பீங்க சொல்லு? ஸோ இப்போ அது அந்த மாதிரி சில ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு சத்தியமாக எப்படி அதை அக்செப்ட், சில செல்சி ஃபேன்ஸே நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் என்ன சில பேர் நீங்கள் வந்து ஆர்சனல் ஹேட் தான் எங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது, எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சக்ஸஸ் ஆகிறதுன்னு யோசிக்கிறீங்கன்னா ஓகே, அது உண்மையாக சொல்லிட்டு போங்க, இதுதான் என் ஒப்பீனியன்னு. பட் ரியல் ஃபுட்பால் ஃபேன்ஸ் இப்போ நானுமே இருக்கேன். நான் வந்து இப்போ உங்களுக்கும் செல்சிக்கும் மேட்ச் போகுது, எனக்கு யாருக்காவது தேவைப்படுதுனா நான் வேறு யாருக்காவது சப்போர்ட் பண்ணலாம், அது வேறு. ஓகே, இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் ஜெயிக்க, இப்போ நீங்கள் வந்து டைட்டில் அடிக்கிற மாதிரி இருக்கீங்க. ஸோ நாங்கள் இன்னொருத்தவங்களும் ஆடும்போது நாங்கள் அந்த கேம் தோற்றா நீங்கள் அடிக்க மாட்டீங்கன்றது வந்து லாஜிக்கே இல்லை. உனக்கு யோசிச்சுப்பாரு. கண்டிப்பா ஆமா, இந்த மாதிரிலாம் பண்ணி ஸ்பர்ஸ் தான் இப்படி பண்ணாங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே இதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பொசிஷன்ல இருக்காங்க பாரு. அவனுங்களே வந்து ஜெயிக்க முடியாம அடுத்த வருஷம் சாம்பியன்ஷிப் ஆடுற மாதிரி இருக்காங்க. ஸோ செல்சி இல்லை எந்த ஃபேனா இருந்தாலுமே சரி, நீங்க உங்க கேமை வந்து ஜெயிக்கணும், யாரோட ஆடினாலும் சரி. உங்களுக்கு உங்க ரைவல் ஃபேன் பெனிஃபிட் ஆகிறாங்களா இல்லை அவங்களுக்கு கெடுதலா இருக்கா, அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. அப்படிலாம் அந்த மாதிரி மைண்ட் செட்ல போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அப்புறம் ஜெயிக்கவே முடியாது. ஸ்பர்ஸ் மாதிரி நாசமா போக வேண்டியதுதான். சிட்டி வந்து வேற நிக்கோ ரெலியும் அந்த அட்டாக்கிங் ஸ்பேசஸ்ல இருந்தாங்க பத்தியா, அதுதான் வெப்போட அட்டாக்கிங் ஃபுட்பாலில் குவாலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது யார் எங்கே பொசிஷனில் வேணாலும் இருப்பாங்க. ஸோ நீ நார்மலாக இந்த மாதிரி அட்டாக்கிங் பிளேயர்ஸ் மார்க்கர்ஸ் வச்சு அவங்கள வந்து ட்ராக் பண்ணிட முடியாது. ஏன்னா திடீர்னு நிக்கோ ரயிலி ஒரு ரன் எடுத்து பாக்ஸ்குள்ளே வருவான், கோய் பாக்ஸில் என்ன பண்ணுறான்னு தெரியல. தெரியும் அது கானரா செட் பீஸ் கூட கிடையாது, ஒரு நார்மல் பிளே. அதில் வராங்கன்னா அப்போ அவங்க அட்டாக்கிங் த்ரெட் எவ்வளோ இதாக இருக்குன்னு நீ பார்த்துக்கோ. அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ சான்சஸ் விட்டாங்க செல்சி, பட் அவங்க கேபிட்டலைஸ் பண்ணல. மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் பண்ண மாட்டாங்க. பண்ணலன்னா தே வில் கில் யூ சிட்டி. ஏன்னா அவங்க கேபிட்டலைஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு ரியல் மேட்ரிட் தான். எனக்கு தெரிஞ்சு ரியல் மேட்ரிட் மட்டும் தான் கேபிட்டலைஸ் பண்ணாங்க, அவங்க கேம் முடிச்சாங்க. ஸோ அது பண்ணலன்னா ஒன்று யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல வேலை இப்போ சிட்டி வந்து அந்த காம்படிஷன் வெளியே வரலாம், சாம்பியன்ஸ் லீக் ஃபேவரட்ஸ் இருப்பாங்க போலேடா. எனக்கு ஒன்றுமே புரியலையே. அவ்வளவுதான், லீக் கப், எஃப்ஏ கப், பிரீமியர் லீக், சாம்பியன்ஸ் லீக், அப்புறம் கிளப் வேர்ல்ட் கப் எல்லாம் ரியல் குவாட்ரப்லயே அவங்க தான். யோசி பாத்துக்கோ. ஆமா
காலி. ஐயோ ஆமா, நீ சொன்ன மாதிரி டிஃபென்ஸை பாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செல்சி ஃபுல் டாமினேஷன் தான். பட் அங்க வந்து டோனருமா சேவ்ஸ் போட, குசானோ வந்து பிளாக் போட, குசானோ வந்து செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு ஒரு சரியான பால் போடுறான், லாங் பால் போட்டு டைரக்டா செமேனியா பாக்ஸுக்குள்ள வாங்குறான். ஸோ அவங்க டிஃபெண்டர்ஸே வந்து அவ்வளோ டேலண்டடா இருக்காங்க. அதான் எனக்கு புரியல. அவங்கள வந்து நீ எவனையுமே மார்க் பண்ண முடியாது, எவன் வேணாலும் கோல் அடிப்பான். ஸோ அது வந்து ஒரு பயங்கர ஒரு டேஞ்சரஸ் ஆஸ்பெக்ட் டீம்ல இருக்கு. அண்ட் தேர்ட் கோல் காய்சேடோ வந்து ஒரு கேவலமான மிஸ்டேக் போட்டிருப்பான், அதனால டோக்கு எடுத்து கேபிட்டலைஸ் பண்ணியிருப்பான். அது வந்து எனக்கு என்னன்னா, என்னைக்கு வந்து காய்சேடோ வர்சஸ் ரைஸ் கம்பேரிசன் போட்டாங்களோ அன்னைக்கு காய்சேடோ காலியானண்டா. அதுக்கப்புறம் அவன் பெர்ஃபார்மே பண்ணுறது இல்லை. அத்தனை ரெட் கார்ட்ஸு, புவர் பர்ஃபார்மன்ஸ், அத்தனை இண்டிவிஜுவல் எரர்ஸ். நான் சொல்கிறேன் ஒன்று, நான் வந்து ஆர்சனல் ஃபேன் பயஸ்டாக சொல்ல, டெக்லான் ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஏற்றி கூட தோற்றோம். அவன் வந்து கன்று மாதிரி ஆடினான். ஓகேயா, அவன் வந்து ஒரு பேட் பர்ஃபார்மன்ஸ் நீ பார்க்கவே முடியாது, ஈவன் ஃபார் த நேஷ்னல் டீம் ஆர் ஆர்சனல். ஸோ அவனை மாதிரி பிளேயர் ஆல்ரவுண்ட் மிட்ஃபீல்டரை தயவு செஞ்சு கைசேடோட கம்பேர் பண்ணாதீங்க. பிகாஸ் டெஃபினெட்லி மைல்ஸ் அஹெட். டெக்லான் ரைஸ் இஸ் மைல்ஸ் அஹெட் தென் கைசேடோ. அண்ட் கைசேடோ நல்ல பிளேயர், பட் நாட் பெட்டர் தென் டெக்லான் ரைஸ். டெஃபினெட்லி 100% அக்ரி பண்ணியே தான் ஆகணும். பட் செல்சி வந்து இப்போது என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னா, நாங்கள் நாளைக்கு யுனைடெட் எங்கள் கேமை ஜெயிச்சிட்டோன்னு வையன், அவங்களோட 10 பாயிண்ட் லீடுக்கு போயிடுவோம். லிவர்பூல் ஜெயிச்சு 3 பாயிண்ட் அஹெடு, அப்புறம் ஆஸ்டன் வில்லா 1 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு இப்போது யூரோப்பியன் ஸ்பாட்ஸுக்கு. இந்த நிலமையில போய் தோத்துட்டு வாங்கடா சிட்டியோட, அப்போ தான் ஆர்சனல் டைட்டில் விடுவாங்கன்னு என்ன தைரியத்தில், என்ன ஆனால் கண்டிப்பாக பிளாஸ்டிக் ஃபேன்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். 100%. டெஃபினெட்லி அதாவது எல்லா ஃபேன்ஸையும் சொல்லல, அந்த மாதிரி சில பேர் விளையாட்டா சொல்லுவாங்கடா. சில பேர் வந்து உண்மையிலே விளையாட்டா தோத்தா கூட அது மீம்ஸா சொல்லுவாங்க, சொல்லிட்டு மேட்ச் பார்க்கும்போது சீரியஸா பார்ப்பாங்க. நம்மளே சில இதெல்லாம் சொல்லியிருக்கோம். பட் ஆனால் சில பேர் அவங்க இன்டென்ஷனே தோக்கணும்னு இருக்கு. அதுதான் எனக்கு எப்படா ஒரு ஃபுட்பால் மேட்ச் உங்கள் கிளப்பு தோக்கணும்னு நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த மேட்ச் நான் பார்த்தது இல்லை. நீ தான் பார்த்துருக்க அந்த மாதிரி உங்கள் கிளப்பு தோக்கணும், அதனால லிவர்பூல் டைட்டில் அடிக்க மாட்டாங்க. அது இட்ஸ் வெரி மச் நெகட்டிவ். அது எனக்கு தெரில அது என்னன்னு, அது சில பேரோட இது. ஸோ அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால் அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ஒரு பெரிய ஹர்ட்டிங்காக இருந்ததுன்னா, ஒரு மேன் சிட்டி ஃபேன் வந்து ஸ்டாண்ட்ஸில் வந்து செலப்ரேஷன் அப்போ ஆர்சனல் பாட்டில் வச்சு தண்ணி குடிச்சிட்டு ஐம் ட்ரிங்கிங் ஆர்சனல் டியர்ஸ்ன்ற மாதிரி பண்ணியிருப்பான். அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து இப்போ பார்த்தோன்னா கமெண்டேட்டரும் அதை பார்த்து சிரிச்சுட்டு ஆர்சனல் பாட்லிங் இதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமாக ஒரு ஆர்சனல் ஃபேனாக ரொம்பவே ஹர்ட் ஆகுது. அது ஓகே, நீங்கள் அதர் ஃபேன்ஸாக பார்த்தா இது வந்து ஒரு கண்டென்ட் தானே, ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, யூ ஆர் நெவர் பி என்னது பிரைடு அப்படின்ற மாதிரி ஏதோ அந்த மீம் இருக்கு, லிவர்பூல் ஆன்ஃபீல்டில் பண்ணாங்களே, ஆல்வேஸ் பி அ பிரைட்ஸ்மேட் நாட் அ பிரைட்னு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் காமெடியாக இருந்தது. பட் இந்த பாட்டில் இதை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லிட்ரலாக நாங்கள் வந்து சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகாமல் சில வருஷம்லாம் இருந்திருக்கோம், 8th முடிச்சிருக்கோம். அப்போ கூட எங்களுக்கு இந்த மாதிரி கெட்ட பேர் வந்ததில்லடா. ஒரு 4-5 வருஷம் அந்த செகண்ட் முடிச்சது ஜெயிக்கிற மாதிரி வந்து இது பண்ணும்போது இதுக்கு ஒரு பேர் கொடுத்து ஒரு மாதிரி கலாய்க்கிறாங்கல்ல. லிட்ரலாக ஆஸ் அ ஃபேனாக பார்க்கும்போது ரொம்பவே ஹர்ட் ஆகுது. இதுக்கான இது நிறுத்தணும்னா ஒரே வழி தான் இருக்குது, நீ ஜெயிச்சா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆக போகிறாங்க. ஸோ இதை பார்த்து எனக்கு மாரி வந்தால் பத்தாதுரா. அதாவது லிட்ரலாக அட்டேட்டாக்கு வரணும், பிளேயர்ஸ்க்கு வரணும். நம்ம அதான் நினச்சோம் EFL ஃபைனல்ஸ் தோற்றதுக்கப்புறம் வெறி வந்து நெக்ஸ்ட்டு ஆடுவாங்கன்னு பார்த்தா சொறி வந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. லிட்ரலாக அர்டேட்டா ஷுட் டூ பெட்டர், ஷுட் பி பிரேவ். ஏன்னா ஃபேன்ஸ் டோன்ட் டிசர்வ் திஸ். இது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாரையும் ட்ரால் பண்ணுறதுக்கு நம்ம கிளப் அப்படி கிடையாது. சீரியஸ்லி ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் ஆஃப் திஸ் இன்சிடென்ட் தான் சொல்லணும். கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இது ஒரே இது ஜெயிக்கணும். ஸோ அது தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது நம்மளால். கண்டிப்பாக டெஃபினெட்லி. ஏன்னா ஆமாம், நம்ம இதுவே ஆல்மோஸ்ட் 20 நிமிஷம் ஆச்சு பற்றியே பேசிட்டு. சரி, நெக்ஸ்ட் கேம்ஸ் போவோம். அதாவது நெக்ஸ்ட் வந்து இப்போ நாங்கள் வந்து எவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்தாலும் இன்னொரு சைடு பங்காளியை பார்த்தோன்னா அவனுங்கெல்லாம் உயிர் பொழைக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி இருக்காங்க. லிட்ரலாக சீரியஸாக இருக்குது. ரெலிகேஷன் ஜோனில் தான் இருக்காங்க. இப்போ தே ஆர் இன் 18th பொசிஷன். இன்றைக்கி சண்டர்லாண்டோட 1-0 தோற்றுருக்காங்க. கண்டிப்பாக திங்ஸ் ஆர் கெட்டிங் வெரி சீரியஸ். பிகாஸ் வெஸ்ட் ஹாம், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் எல்லாருமே பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து எனக்கு எங்கேருந்து பாயிண்ட் எடுக்க போகிறாங்கன்னே தெரில. ஓகேயா, எனக்கு என்ன சிரிப்புனா சில ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ்லாம் ஆர்சனலை கலாய்க்க வராங்க. அதாவது நாங்கள் பாட்டில் பண்ணுறோம், செகண்ட் முடிக்க என்னமோ நாங்கள் அட்லீஸ்ட் லீகில் இருக்கோம், ஐ வில் பி பிளேயிங் சாம்பியன்ஸ் லீக்,
எல்லாம் ஓகேயா. நீங்கள் வந்து சாம்பியன்ஷிப் போகிறதெல்லாம் வந்து தட்ஸ் அ வெரி மச் டிஸ்கிரேஸ் ஃபார் அ பிக் கிளப். ஓகேயா, இன்னும் போகலை. பட் இந்த மாதிரி ஸ்பாட்டில் டேஞ்சரஸான ஜோனில் இருக்கதே வந்து எனக்கு தெரிஞ்சு எம்பாரஸ்மெண்ட் ஃபார் த கிளப். ஸோ எனக்கு தெரில அவங்க என்ன ரியலாக வெளியே போகிறாங்க. இப்போ வரையும் நான் அதை ஒரு ஃபன்னாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ரியலாக போகிறாங்கன்னா என்னாலே நம்ப முடியாது. ஸ்பர்ஸ் மாதிரி டீம் ப்ரீமியர் லீக்ல இல்லைன்றது வந்து இட்ஸ் அ வெரி மச் டிஸ்கிரேஸ். கண்டிப்பாக. அதுவும் இப்போது டிசர்பியை போட்டிருக்காங்க மேனேஜராக. அவனே சொல்லியிருக்கான், நான் சாம்பியன்ஷிப் போனாலும் நான் மேனேஜராக கண்டினியூ பண்ணுவேன். ஸோ அவங்க ஆல்ரெடி மைண்ட் செட் வந்து அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்சோ நெக்ஸ்ட் சீசன் டிக்கெட்லாம் வந்து அவங்க இப்போதைக்கு வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா முன்னாடியே ஃபேன்ஸ் பே பண்ணி பிளாக் பண்ணணும்ல அந்த டிக்கெட்ஸை. பட் இவங்க சாம்பியன்ஷிப் போனால் நிறையா ஃபேன்ஸ் வந்து அது விருப்பப்பட மாட்டாங்க. அதனால ஸ்பர்ஸ் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கும். ஸோ அது மாதிரி அவங்களே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் வந்து கரெக்டு தான் நீ சொன்ன மாதிரி அவங்களே மோசமான சுச்சுவேஷனில் இருக்கும் போது உங்களெல்லாம் கலாய்க்கக்கூடாது. நம்மளே எந்த டீமாக நம்மளோட ரொம்ப மோசமான ரைவல்ஸுக்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், விஷ் பண்ண மாட்டோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க. ஸோ அவங்கள அடிக்கிறது இதுக்கு மேலே அடிச்சு என்ன, அவங்களே அடி வாங்கிக்கிறாங்க. ஸோ நம்ம அடிக்கிறதுக்கு வந்து ஒன்றும் தேவை கிடையாது. பட் அதான் சண்டர்லேண்ட் ஹோமில் போய் எவன் ஜெயிக்கிறதுமே கஷ்டம் தான். பட் இப்போ ரீசெண்டாக தோத்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு இந்த ஸ்பர்ஸுக்கு இருக்க அந்த மோட்டிவேஷன் வந்து ஜெயிச்சே ஆகணுன்ற மோட்டிவேஷன் வந்து இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கோலே அடிக்காமல் தோத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வந்து இங்கேருந்து எங்க போவான்னு எனக்கு சத்தியமா தெரியல. உங்களை வந்து உங்களை கலாய்க்கிறாங்க. நீங்கெல்லாம் வந்து லீக்ல இருந்து இதுவரையும் ரெலிகேட் ஆனதே கிடையாது ஹிஸ்டரியிலேயே. ஓகேயா, ஸோ கலாய்க்க யோசிக்க கூட கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அதாவது நீங்கள் கலாய்க்கணும்னா நம்ம என்ன பொசிஷனில் இருக்கும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ் தயவு செஞ்சு தப்பாக கூட எடுத்துக்கோங்கடா. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு லீகில் சர்வே ஆக பாருங்கள். நாங்கள் யூரோப்பா லீக் வச்சிட்டோம் அப்படிலாம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. லீகில் இல்லாமல் இருக்கிறது அது வந்து வெரி மச் அசிங்கம். அதாவது ஒரு வருஷம் நீ லீக் ஆடலைனா கூட அசிங்கம் தான். பிக் சிக்ஸ்னு பேர் வாங்கின கிளப்பு ஓகேயா, ஆனால் லீக்லே இல்லை. அதெல்லாம் வந்து வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ உங்கள் நிலைமையை பார்த்து நீங்கள் உயிர் பொழைக்க பாருங்கள். நாங்கள் என்னன்னோ நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேயா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரே பாசிட்டிவ் என்னென்னா, கிங்ஸ்கி வந்து அந்த அத்லட்டிகோ மேட்ரிட் இன்சிடென்ட்க்கு அப்புறம் இன்றைக்கி ஆடிருக்கான், நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கான். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க சான்ஸ் கிடைக்காதான்ற போது டெசர்பி வந்து அவரை ஸ்டார்ட் பண்ணதே உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் ஹிம். அண்ட் நல்ல ஒரு கேம். ஸோ கண்டிப்பாக எந்த ஃபுட்பாலருக்கும் ரைவல் ஃபேனுக்கும் ரைவல் பிளேயருக்கும் எதுக்கும் அந்த சிச்சுவேஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்து அவன் கம்பேக் கொடுக்குறது கண்டிப்பாக பார்க்க நல்லா இருக்குது ஆஸ் அ ஃபுட்பால் ஃபேனாக. டெஃபினெட்லி கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் நம்ம. இந்தியா ஸ்பர்ஸ் அவங்களுக்கு இப்போது சாம்பியன்ஷிப் போகிற அந்த அசிங்கம் மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு சீசன் ப்ரீமியர் லீக்ல இல்லைனாலே அந்த மானிட்டரி அந்த ரெவன்யூஸ்லாம் செம்மையாக அடி வாங்கும். யூரோப்பில் இல்லைனாலும் அடி வாங்கும். ப்ரீமியர் லீக்ல இல்லைனா வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல, சரியான அடி விழும். அண்ட் அவங்க வேற பயங்கர பெரிய ஸ்டேடியம், அவ்வளோ சீட்டிங் கெப்பாசிட்டி, இதெல்லாம் வச்சு தெரியல. அவங்க அந்த டேனியல் லீவியை வந்து தூக்குனதுலேருந்தே வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அவன் இருக்கும் போது ஒன்றும் பெருசாலாம் இல்லை, பட் அவன் இல்லாத போது இன்னும் மோசமாக போச்சு. ஸோ ஆமாம், நெக்ஸ்ட் சீசன் ரொம்ப கஷ்டம். பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே வந்து போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு. ஏன்னா ரொமேரோலாம் வேர்ல்ட் கப் மெடலை வச்சுட்டு என்ன சாம்பியன்ஷிப் ஆட சொல்லுவீங்க, எப்படிறாரு, வாய்ப்பே இல்லை. ஆமாம் கண்டிப்பாக. ஸோ ஒரு மேஜர் ரீபில்ட் ஆக்சுவலாக அது அவங்களுக்கு வந்து தேவைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டீம் வந்து போன வருஷம் நாங்களுமே தான் வந்து பாட்டம் ஆஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தோம், அவங்களும் பாட்டம் ஆஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தாங்க. அது எப்பயாவது ஒரு சீசன் நடக்கும் டீமுக்கு, அடுத்த சீசன் வந்து திரும்பி எந்திரிச்சு வந்துருவாங்க. பட் தொடர்ந்து 2வது சீசன் அடி வாங்கி சாம்பியன்ஷிப் போற லெவல்ல இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா வரிங் சைன்ஸ் இதுக்கு வேற அவங்கள பத்தி பேசி யூஸே கிடையாது. வெரி வரிங் சைன்ஸ். கரெக்ட் தான். அடுத்த மேட்ச் போயிடும், டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கேம் ஆமா போயிட்டே இருக்குது. கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கேம் வந்து லிவர்பூல் 2 ஃபுல்ஹாம் 0. ஸோ லிவர்பூல் ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் பிஎஸ்சிக்கு அப்புறம் வந்து இப்போ ஒரு சரியான விக்டரி ஆன்ஃபீல்டில் அவங்களோட லெஜண்ட்ஸ் சாலா அண்ட் ராபர்ட்ஸனை விளையாட வச்சு நல்ல பர்ஃபார்மன்ஸை வாங்கி, அண்ட் ஆல்சோ டீனேஜ் சென்சேஷன் ரியோ என்குமோஹா ஒரு மொரட்டு கோல், ஃபர்ஸ்ட் கோல் ஆன்ஃபீல்டில் அடிச்சு செதைச்சிட்டான். லெஃப்ட் விங்லேருந்து அந்த ரைட் கேர்லர் ஒப்பா வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி சாலா வந்து அந்த விங்லேருந்து பண்ணுவான், அதே மாதிரி
ரைட் விங்லேருந்து கட் பண்ணி லெஃப்ட் ஃபுட்டில் ஒரு செம ஃபர்ஸ்ட் டைம் ஃபினிஷ் போட்டு 2 கோல்ஸ் சாலிடாக அடித்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஃபுல்லாமுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் நிறையா சான்ஸ் கிடச்சிது. அவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆன் டார்கெட்டே அடிக்காமல் தூக்கி வெளியே அடிச்சு மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ டிஃபென்சிவ் வைஸ் வந்து நிறையா சான்ஸ் கன்சீட் பண்ணாங்க, பட் க்ளீன் ஷீட் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மேஜர் பாசிட்டிவ். ஒரு பிக் கேம் அகேன்ஸ்ட் பிஎஸ்சியோட, அதுவும் ஆன்ஃபீல்டில் நடக்க போகுது. 2-0 டவுனில் இருக்காங்க, பட் என்ன வேணா நடக்கலாம். ஸோ ப்ரீமியர் லீக் பொறுத்தவரையும் இது அவங்களுக்கு ஒரு சரியான ரிசல்ட். பிகாஸ் அவங்க அந்த டாப் 5, அதுவும் இப்போ 5th பிளேஸ் UCL ஸ்பாட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க UEFA. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் அவங்க எடுத்து செல்சி 3 பாயிண்ட்ஸ் விட்டு ஸோ செம சாலிடாக இருக்காங்க இப்போதைக்கு அந்த பொசிஷன், அந்த டாப் 5 பொசிஷனில். ஸோ கிரேட் கேம் ஃபார் லிவர்பூல் கண்டிப்பாக. அண்ட் நல்லா ரியோ கோமாகா வந்து செம கேம். ஆர்னெஸ்லார் வந்து உண்மையிலே ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்கான். இப்போ தான் ரியோ கோமாகா ஆட வச்சு அவன் நல்லா கோல் அடிச்சு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ், ரொம்ப நாள் கழிச்சு லிவர்பூலுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன்ஸு. ஸோ இதை வச்சு அவங்க எப்படி போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டில் முடிச்சிடலாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு செல்சி அளவுக்கு மோசமாக போகிறதில்ல. ஸோ லிவர்பூல் ஆரின் இப்போ எனக்கு PSG மேட்ச் முடிச்சுட்டு பார்ப்போம் என்ன நிலமையில் இருக்காங்கன்னு. அந்த அளவுக்கு மோசமாக தோக்கலைன்னா கண்டிப்பாக போயிடுவாங்க. மோசமாக தோத்தா கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்கும், பட் தெரில. சரி நம்ம இப்பவே 4 பாயிண்ட் லீடு போயிட்டாங்கடா. அவங்க 4 பாயிண்ட் லீடு கண்டிப்பாக போயிடுவோம்லாம் வந்துருவாங்க. அதுலலாம் எந்த மாற்றமும் நடக்க போகிறது இல்லை. ஸோ அது அது சீல்டு தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க டாப் 5 மேக்ஸிமம் இதே முடிஞ்சிடும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ லிவர்பூல் கதை ஓவர். அடுத்தது 2 ரெலிகேஷன் பேட்லிங் டீம்ஸ் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் பார்த்துருக்காங்க. ஒன்று வெஸ்டாம் உல்ஸ் 4-0 போட்டிருக்காங்க. இன்னொரு சைடு ஃபாரஸ்ட் வில்லா, அதாவது வில்லாவை வந்து அவங்க ட்ராப் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டிஃபென்சிவ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நிக்கோ வில்லியம்ஸ் சார் நல்லா ஒரு கோல் அடித்து ஒரு ட்ராப் போட்டு ஒரு பாயிண்ட். உண்மையிலே அந்த கீழே இருக்கவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது டிக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வெஸ்டாம் ஒரு பயங்கரமான விக்ட்ரி. மேவரோபோனாஸ்லாம் 2 அடிக்கிறான், போவான் அடிக்கிறான். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குமே ஒரு குட் சைன்ஸ், நல்ல விக்ட்ரி. அண்ட் இதில் என்ன கிளியராக தெரியுதுன்னா பர்ன்லி அண்ட் உல்ஸ் ஆர் டெஃபினெட்லி கோயிங் டவுன். அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தான் பயங்கர காம்படிஷன் போயிட்டுருக்கு பிட்வீன் வெஸ்டாம், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், ஸ்பர்ஸ், லீட்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காம்படிஷன் போயிட்டுருக்கு. இதில் யார் வந்து சர்வைவ் ஆக போகிறா, யார் ரெலிகேட் ஆக போகிறான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா இந்தியா அடுத்த கேம் எவர்டன் பிரென்ஃபோர்ட், ஒரு சரியான கிளாசிக். 2-2 4 கோல் இந்த கேம்ல. அண்ட் இகோர் தியாகோஸ் டெஃபினெட்லி நான் வந்து சைனிங் ஆஃப் த சீசன் சொல்லி ஆகணும். 21 கோல் பிரீமியர் லீக்ல. ஹாலண்டோட ஒரே ஒரு கோல் தான் கம்மி. இப்போ கரண்ட் ஃபார்ம் படி பார்த்தா டெஃபினெட்லி இகோர் தியாகோ தான் வந்து ஹாலண்டை பீட் பண்ணி கோல்டன் பூட் வாங்குற மாதிரி இருக்கான். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. நீங்க ஹாலண்ட் வந்து ஒரு கியோக்கரஸ், ஒரு இவன் யார் அவன் இன்னொரு இசாக்கு, அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பீட் பண்ணுவான்னு சொல்லியிருந்தா கூட ஓகே. சாலா அவங்கெல்லாம் பீட் பண்ணுவான்னு நம்பியிருப்பான். இகோர் தியாகோ இப்போதான் ஃபர்ஸ்ட் சீசன் விளாடுறான், கிளப் ப்ரூச்லேருந்து வந்து பிரீமியர் லீக்ல விளாடுறான். இவன்லாம் இப்படி அடிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் எவர்டன் வந்து சாலிடா அவங்க ஒரு 2 கோல் அடிச்சு ஸ்டாப்பேஜ் டைம்ல ஈக்குவலைசர்லாம் போட்டு அவங்களும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டாங்க. பட் ஸோ இப்போ இந்த ஒரு பாயிண்ட்னால 2 டீமுமே வந்து இப்போ செல்சிக்கு 1 பாயிண்ட் தான் கீழே இருக்காங்க. ஸோ செல்சிக்கு செம ஒரியிங் சைன்ஸாக இருக்கு இப்போ. பட் பார்ப்போம். இன்னொரு கேம் வந்து நல்லா போச்சு. அது வந்து பிரைட்டன் அவேல வந்து 2-0 வின் பண்ணியிருக்காங்க பர்ன்லியோட. பட் பர்ன்லி தான் வந்து சரியான ஸ்டார்ட் பண்ணாங்க. அத்தனை சான்ஸ் 2 கோல் அடிச்சு அது ஆஃப் சைடா ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. பயங்கர க்ளோஸா இருந்தது. ஸோ வெரி அன்லாக்கின்னு தான் சொல்லணும் பர்ன்லிக்கு. பட் பிரைட்டனுக்கு இது ஒரு சரியான 3 பாயிண்ட்ஸ். மேக்ஸ் வீஃபர் 2 கோல் அடிச்சு அந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தனால இப்போ அவங்களும் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அப்போ எவர்டன் பிரென்ஃபோர்ட் வந்து அவங்களோட 1 பாயிண்ட் தான் கம்மி, செல்சியோட 2 பாயிண்ட் தான் கம்மி. ஸோ இப்போ யூரோப்பியன் பொசிஷன்ஸுக்குமே வந்து இப்போ ரேஸ் வந்து செம ஃபயரா போயிட்டு இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் பாட்டம்ல பர்ன்லி கண்டிப்பா அவுட் தான். 12 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் ஃப்ரம் சேஃப்டி. ஸோ வெரி ஒரியிங் சைன்ஸ் ஃபார் அவங்களுக்கு. பட் பிரைட்டன் செம கேம். எஸ். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் கேம் நியூ கேசல் வந்து திருப்பி தோத்து பேலஸ் ஜெயிச்சிருக்காங்க 2-1. ஸோ 2 மட்டேட்டா கோல்ஸ். ஒசூலா அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் இங்கே கிறிஸ்டல் பேலஸ் ஜெயிச்சு நியூ கேசலுக்கு மேலே போகிறாங்க. நியூ கேசல் கண்டிப்பாக இது ஒஸ்டான சீசன் தான் சொல்லுவோம் அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி வரப்போகிறாங்கன்னு தெரில, அது பார்ப்போம். லாஸ்ட்டாக உங்கள் கேமோட ப்ரிவியூ தான், என்ன நடக்க போகுதுன்னு நீ நினைக்கிற? லீட்ஸ், மான்செஸ்டர் யுனைடெட்.
இந்த சீசன் வந்து இந்த மண்டே கேம்ஸ் வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. மண்டே கேம்ஸ்னாலே நாங்கள் பாட்லிங் தான் நிறைய பண்ணியிருக்கோம். பட் இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்கோம். லீட்ஸோட எப்போதுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சிருவோம். அதுவும் ஹோம்ல வேற ஆடுறோம் வேற. அதுவும் 23 நாள் கழிச்சு ஒரு கேம் நடக்குது. எனக்கு வந்து நீங்க கேமை போடுங்கடா, நான் 90 மினிட்ஸ் பார்த்து அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஜெயிக்கிறதுலாம் செகண்டரி. பட் ஜெயிச்சா, இந்த கேம் ஜெயிச்சா வந்து என்ன சொல்றது, 6th பிளேஸ் செல்சியோட 10 பாயிண்ட் லீடு. ஸோ அந்த 10 பாயிண்ட் லீடெல்லாம் பேட்டில் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் யூசிஎல் நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சீசன் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா என்னடா கனவு காண்றியான்னு யோசிச்சு சொல்லியிருப்பான். ஏன்னா எனக்கு இந்த சீசன் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் லீக், ஒரு யூரோப்பா லீக் பொசிஷன்ல முடிச்சாலே பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அந்த பொசிஷன்ல இருந்து இப்போ 3rd பிளேஸ்ல சாலிடா இருக்கும் போது டெஃபினெட்லி சரியான இம்ப்ரூவ்மெண்ட். 2 மேனேஜருமே தான், அமருமே வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து கேரிக்கு அதை கண்டினியூ பண்ணி வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். ஸோ நாளைக்கு கேம் வந்து ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் நான் வந்து ஒரு பெரிய ப்ரெடிக்ஷன் போடுறேன். 3-1 2 கோல் டிஃபரன்ஸ்ல ஜெயிப்போம். நான் வந்து 2-0 ப்ரெடிக்ஷன் ஃபார் யுனைடெட். ஸோ இதான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். யுனைடெட் எப்படி இருந்தாலும் வின் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் நடக்க போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். யா கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் மேட்ச் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டோ எண்ட் ஆஃப் த சீசன் யார் ரெலிகேட் ஆக போகிறா, யார் யூரோப் ஸ்பாட்டில் முடிக்க போகிறா, அண்ட் யார் லீக் அடிக்க போகிறா, இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் தட்டிடுங்க. ஸோ நம்ம வீடியோஸ் உங்களை ரெகுலராக ரீச் ஆகும். ஸோ யா கைஸ், பை.